பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து மட்டை இது மஞ்சள் குளிச்சிருக்குது கண்ணு. ஜிங்க் சல்பேட் இருந்தாருங்க. சில மட்டைகள் கருவி இருக்குது. 2-3 மட்டைகள் மஞ்சள் குளிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தண்ணி நிறையா நின்றுருக்குது. இதில் வேற ஒன்றும் கிடையாது. கடைசி இடங்கிறதுனால தண்ணி இங்கே வந்து தேங்கியிருக்கும்ல இருக்கு. இதுக்கு வந்து ஜிங்க் சல்பேட்டு 5 மில்லிகிராம் எடுத்துக்கிட்டு 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தூருக்கு பக்கத்தில் அப்படி சுற்றி ஊற்றி விட்டுட்டு ஒரு 10 ml மோனோகோட்டை பாசை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து கீழே வேரில் கட்டி விட்டு பாக்கெட்டை தூக்கி மேலே வச்சிடணும். இது சரியாக ஈரம் வளர்ந்துக்கிறோம். இப்போதைக்கு உரங்கள் இதுக்கு தேவையில்லை. இந்த மரமும் காய்ப்பு கம்மியாக இருக்குது பாருங்க. இதுக்கு அதே மாதிரி 1 கிலோ பொட்டாஷு, 1/2 கிலோ யூரியா, 1 கிலோ டிஏபி, 1 கிலோ மைக்ரோ புட்டு, 2 அண்ணன் கூட சாணாரு பிறை விடுவில் எடுத்துக்கிட்டு வச்சு மூடிட்டாக்க இது நல்லா பிக்கப் ஆகிக்கிறோம். காய்ப்பு கம்மியாக இருக்கு. இந்த மரங்களை பார்த்தீங்கன்னா காய்ப்பே இல்லை. இதில் இந்த மரங்களை வந்து சுத்தமாக காய்ப்பே இல்லை. இந்த மரத்துக்கும் 1 கிலோ யூரியா, 1/2 கிலோ பொட்டாஷு, 1 கிலோ பொட்டாஷு, 1/2 கிலோ யூரியா, 1 கிலோ டிஏபி, 1 கிலோ டிஏபி, 1 கிலோ மைக்ரோ புட்டு, 2 அண்ணன் கூட சாணாயிரு. அதை அந்த பக்கம் அந்த மரத்துக்கும் இந்த பக்கம் இந்த மரத்துக்கும் வச்சுட்டு உடனே தண்ணி விட்டுருங்க. இந்த மரம் ரொம்ப காய்ப்பு கம்மியாக இருக்குது. நல்ல மரம் அருமையாக இருக்குது. காய்ப்பே இல்லை. இதில் இந்த நுண்ணூட்டத்தையும் உரம் இற கொடுத்துட்டு அந்த மரம் பிக்கப் ஆகிடும். நன்றி, வணக்கம்.